போய் படுடி. உன் வீட்டில் தான் ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை செஞ்சிட்ருக்க. இங்கே வந்துமா இன்னொரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கக்கூடாதா? தலையை பாரு. வா, அம்மா எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுருக்கேன். நல்லா சாப்பிட்ணும், சரியா? ஃபோனில் அன்றைக்கி கொழுக்கட்டை வேணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அம்மா மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாயங்காலமாக செய்யலாம். அப்பா உனக்கு பிடிக்குமேனு கடையிலேருந்து நிறைய பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்காரு. எது வேணுமோ எடுத்து சாப்பிடு. என்னடி சாப்பிட்ற? இன்னொரு இட்லி வைக்கட்டுமா? வேணும்னா அம்மா போய் தோசை ஊற்றட்டுமா? உனக்கு பிடிக்கும் தான் தக்காளி சட்னி செஞ்சு வச்சுருக்கேன். இன்னொரு கரண்டி வச்சுக்கோ. வேணும்னா மல்லாட்டு சட்னி அரைக்கட்டுமா? இப்படி நமக்குன்னு ஒரு குடும்பம், நமக்குன்னு ஒரு பொறுப்பு, பிள்ளைகள்லாம் வந்தால் கூட நமக்காக மட்டுமே யோசிக்கிற ஒரு இடம் இருக்குன்னா அது நம்மளுடைய வீடு, நம்மளுடைய அம்மா வீடு தாங்க. நமக்கு எவ்வளோ வயசானாலும் சரி, நம்மளை குழந்தையாக பார்க்குறது நம்மளுடைய அப்பா அம்மா தான். நம்மளோட குழந்தைங்களையும் சேர்த்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதான்னு கேட்குறது நம்மளுடைய அம்மா தான். மனவேதனையாக இருந்தாலும் சரி, இல்லை உடம்புக்கு ஏதாவது முடியலனாலும் கண்டிப்பாக நமக்கு முதல்ல தோன்ற இடம் நம்மளுடைய அம்மா வீடு தான். போகிறப்ப வெறும் கையோட கூட போயிருக்கலாங்க. ஆனால் வரப்போ கட்டப்பை நிறைய பொருட்களை திணிச்சு தான் அனுப்புவாங்க. உனக்கு பிடிக்குமேனு கொஞ்சமாக குழம்பு எடுத்து வச்சுருக்கேன், நைட்டு போய் மறக்காமல் சாப்பிடு. மிளகாத்தூள் வச்சுருக்கேன், வத்தல் வச்சுருக்கேன், ஊறுகாய் வச்சுருக்கேன்னு ஏதாவது ஒரு பொருளை நமக்கு எடுத்து திணிச்சு அனுப்பிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பொருளை வீட்டில் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால் போதும், இதையும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்குன்னு எதையுமே யோசிக்காம நமக்காக எல்லாத்தையுமே செய்வாங்க. உனக்கு பிடிக்குமே, உனக்கு இந்த கலர் நல்லாயிருக்கும் தாண்டி இந்த புடவைய எடுத்தேன். ப்ளவுஸ் கூட தச்சு வச்சுருக்கேன். அளவு சரியாக இருக்கா பாரு. இல்லைன்னா இங்கேயே ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்காக எடுத்த புடவைய கூட நமக்காக கொடுத்துருவாங்க. நம்ம சின்ன வயசில் விளையாடின சொப்பு சாமான்லேருந்து இப்போ நம்மளுடைய புடவை, சுடிதார் முதற்கொண்டு எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம ஸ்கூலில் வாங்கின ப்ரைஸ், நம்ம விளையாடின பொருட்கள் எல்லாம் நம்மளுடைய குழந்தைங்க கிட்ட காட்டி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இது உங்கள் அம்மா வச்ச மாமரத்துலேருந்து வந்த பழம், எவ்வளோ இனிப்பாக இருக்கும் தெரியுமா? இது உங்கள் அம்மாவோட பிறந்த நாளுக்கு நாங்கள் வச்ச ரோஜா செடி, எப்படி பூத்து குலுங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கதைகள் எல்லாத்தையுமே நம்மளுடைய குழந்தைங்க கிட்ட சொல்லி மகிழ்வாங்க. நம்ம மெலிஞ்சே இருக்க மாட்டோம், ஆனால் நம்மளுடைய அப்பா அம்மா கண்ணுக்கு மட்டும் நம்ம ஒல்லி ஆயிட்ட மாதிரி தெரியும். சரியா சாப்பிட்றியா இல்லையா? நீ ஒல்லி ஆயிட்ட மாதிரி இருக்க. இன்னைக்கு நானே சாப்பாடு போட்டு பிசைஞ்சு உனக்கு ஊட்டி விடுறேன். உடனே அப்பா பக்கத்துல இருந்து இன்னொரு தடவை சோறு போட்டு குழம்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொடு, சாப்பிட்டுட்டோம், சரியா சாப்பிட்றதே இல்லை போல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊருக்கு போகிறோன்ற நாள் தெரிஞ்ச உடனேவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம பேக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். குழந்தைங்க மாதிரி என்னைக்கு போக போகிறோன்ட்டு விரல் விட்டு எண்ண ஆரம்பிச்சிருவோம். அங்கே போனதுக்கப்புறம் நம்மளுடைய வயசை மறந்து நம்மளுமே குழந்தைங்க மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம். அம்மா வீடு நம்மளுடைய புத்துணர்வு மையம் மாதிரி. அங்கே போன உடனேவே நம்மளும் ஒரு குழந்தையா மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம். அங்கேருந்து வந்ததுக்கப்புறமும் ஒரு 10 நாளைக்கு அந்த சந்தோஷம் நம்ம கூடவே இருப்போம். அங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நினச்சி நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுவோம். நம்ம இருக்க நாட்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும். அவங்களுக்கான கடமைகளை செய்ய வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இல்லையா? முடியிறப்பெல்லாம் அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கான கடமைகளை செய்யுங்க. உங்களுடைய அம்மா வீட்டு அனுபவத்தை